தெற்காசியாவின் மிகப்பெரிய வாகன ஒருங்கிணைப்பு தொழிற்சாலையானது இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் குளியாப்பட்டி நகரில் திறந்து வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டமானது 10 வருடங்கள் காலதாமதமானதால் இளைஞர் யுவதிகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்ததையும் ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டினார். வாகன உற்பத்தி துறையில் இந்த தொழிற்சாலையானது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதையும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுவூட்டுவதற்கு இந்த குளியாப்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் அசெம்பிளி எனக்கூடிய இந்த நிறுவனம் தன்னால் முடியுமான பங்களிப்பை செலுத்தும் என்பதாகவும் எவர் இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் கூட இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மழுங்கடிக்கப்படுவதற்கு அல்லது பொருளாதாரம் பின்னடைவை சந்திப்பதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்பதாகவும் ஜனாதிபதி இன்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். இளைஞர் யுவதிகளுக்கு இந்த குளியாப்பட்டி தெற்காசியாவின் மிகப்பெரிய